கேள்வி ஆல் பாஸ் கேள்வி. கிட்டத்தட்ட எல்லாமே இந்த கேள்வியில பாஸ் ஆயிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. மக்ரிப் தொழுத அத்துணை சகோதர சகோதரிகளும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். யாருமே பதில் சொல்ல வேணா, கையை தூக்கினா போதும். முதல் கேள்வி நீங்களே சொல்ல தெரியுமே உங்களுக்கு, என்ன கேள்வி? மாஷா அல்லாஹ். இன்றைக்கு மக்ரிப் தொழுகையில் முதல் ரக்காத்தில் இமாம் அவர்கள் ஓத அத்தியாயம் என்ன? யாரும் பதில் சொல்ல வேணாம். முதல் ரக்காத்தில் இமாம் அவர்கள் ஓதிய அத்தியாயம் என்ன? அவர்கள் ஓதிய அந்த வசனங்கள்ல ஏதாவது சிறப்பு இருக்கா, அல்லது அந்த வசனங்களிலே அல்லாஹ் எதை பற்றியேனும் சொல்லுகிறானா? இதுல நீங்க எதை சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் பதிலாக இருக்கும். இது ஆல் பாஸ் கேள்வி, அதனால எல்லாத்துக்கும் பதில் தெரியும். சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ். பதில் தெரிந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். பதில் சொல்லணும்னு ஆர்வம் உள்ளவர்களும் கையை உயர்த்தலாம். என்ன கேள்வி சொல்லுங்க, என்ன கேள்வி? இன்றைக்கு மக்ரிப் தொழுக 3 ரக்காத்து தொழுதோம். இந்த 2 ரக்காத்துல இமாம் அவர்கள் சப்தமிட்டு ஓதி இருப்பார்கள். இதுல முதல் ரக்காத்துல இமாம் அவர்கள் என்ன அத்தியாயத்தை ஓதினார்கள்? அப்படி அத்தியாயம் தெரிந்தவர்கள் அத்தியாயத்தை சொல்லலாம், அல்லது வசனங்களை தெரிந்தவர்கள் வசனங்களை சொல்லலாம், அல்லது அந்த வசனத்தினுடைய உட்கருத்தை சொல்லலாம். இந்த வசனத்துல இதை பற்றி இறைவன் பேசுகிறான். இப்படி இந்த எந்த மாடல்ல வேணாலும் உங்களை பதில் அமைந்திருக்கலாம், வரவேற்கப்படுகிறது. கையை உயர்த்துங்கள். நிறைய சகோதரர்கள் கையை உயர்த்தாம இருக்கீங்க. இது ஆல் பாஸ் கேள்வி. இது ரொம்ப ஈஸியான கேள்வி, எல்லாமே பாஸ் ஆகணும். யாரும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஆரம்பத்தை அதனாலதான் அஸ்திவாரம் போட்டேன். கேள்வி கேட்கப்படுவதனால் நீங்கள் உங்களை அழுத்தப்படுகிறது அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த இடத்தில் இந்த வகுப்பினை இப்படிதான் நடத்த முடியும். யார் சொல்லலாம்? கடைசி வரிசையில் இருந்து ஒரு கை உயர்த்தப்படுகிறது. சொல்லுங்க ஜி. மாஷா அல்லாஹ். இது எந்த அத்தியாயம்? சூரா பக்ரா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இமாம் அவர்கள் ஓதிய அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனத்திற்கும் நம் முஸ்லிம் சமூகத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இது யாருக்கு தெரியும்? வசனம் சொல்லுங்க. அவர் சகோதரர் சொன்னது ஒரு அழகான, ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. சூரத்துல் பக்ரா, குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம். இதுல தொடர்ச்சியாக இமாம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதினார்கள். நம் இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த வசனத்திற்கும் ரொம்ப 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 லிங்க் உண்டு. குறிப்பாக சொல்ல போனால், சின்ன வயதிலே நம் தாய், நம்மை பெற்றெடுத்த தாய் தூங்க செல்கின்ற பொழுது நம்மை ஓதச் சொல்லி நம்மை தூங்க வைத்த ஒரு வசனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல் பாஸ். இல்ல 2வது நீங்க வேற யாருக்கா வாய்ப்பு கொடுக்கலாம். வேற யார்? சகோதரர் தூணில சாஞ்ச சகோதரர் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். இந்த ஆயத்திற்கு பேர் என்ன? இல்லை, அவங்க சொன்னது சரியான பதில். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த ஆயத்திற்கு, இந்த வசனத்திற்கு பெயர் ஆயத்துல் குர்சி. மாஷா அல்லாஹ். இந்த ஆயத்துல் குர்சி சம்பந்தமா வேற ஏதாவது டீடைல் யாருக்கேனும் தெரிந்தால் சொல்லலாம். சொல்லுங்க. ولا يحيطون بشيء. மாஷா அல்லாஹ். அதாவது அவங்க சொன்ன ஒரு பதில். இந்த ஆயத்தினுடைய அந்த இறுதி பகுதியில் ஒன்று வரும். அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான். மண். குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் மண்ணுன்னு வருதோ அங்க கேள்வி கேட்கப்படுதுன்னு அர்த்தம். மன் தல்லதி யஷ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇذنி. நாளை மறுமை நாள்ல
சிலர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய சில பவரை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு சிபாரிசு செய்வார்கள். அதை அல்லாஹ் கேட்பான். அல்லாஹுவினுடைய அனுமதி இல்லாமல் யாரால் ஷஃபாத் செய்ய முடியும் என்று அந்த ஒரு அழகான ஒரு வரியை குறிப்பிட்டு சொன்னார். அடுத்து ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த ஆயத்துல் குர்சி சம்பந்தமா ஒரு விஷயம் வந்திருக்கு. கொஞ்சம் க்ளூ கொடுப்பதாக இருந்தால் நான் க்ளூ கொடுக்கிறேன். க்ளூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லலாம். சொல்லுங்க ஜி. அதாவது அல்லாஹுக்கு தூக்கமோ அது சிறு தூக்கமோ இருக்காது. ஓகே, நீங்க அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஜி நீங்க ஜி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பலதரப்பட்ட செய்திகளை நாம கேட்டோம். இப்போ நாம் கடைபிடிப்பதற்கு ஒரு அழகான ஒரு செய்தி இந்த ஆயத்துல் குர்சியில இருக்கிறது. சகோதரர் அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும், நல்லா கேளுங்க, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் நாம் வழக்கமாக ஓதுகின்ற அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும் அன்த சலாம் இதெல்லாம் தவிர்த்துட்டு, அதனுடைய சிறப்பு எல்லாம் தனி. யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில ஒரே ஒரு திரைதான் இருக்கும் என்று பெருமானார் அவர்கள் நற்செய்தி கூறியிருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? மௌத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரே ஒரு திரைதான் இருக்கும். அப்ப இந்த ஆயத்துல் குர்சியை தொழுகைக்கு பின்பாக, ஃபர்லான தொழுகைக்கு பின்பாக ஓதுபவர்கள் மரணித்து விட்டால் நேரா எங்க போலாம்? சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்ற நற்செய்தி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மிக அற்புதமான ஒரு கலந்துரையாடலாக இது அமைந்தது. அடுத்ததாக விடுகதை பாணியில ஒரு கேள்வி. கொஞ்சம் வார்த்தை, ஆங்கில வார்த்தையெல்லாம் கலந்திருக்கும். அதனால வேற யாரும் வேற எங்கேயும் யோசிக்க கூடாது. விடுகதை பாணியிலே குர்ஆனிலிருந்து ஒரு கேள்வி. கொஞ்சம் யோசித்தால் நீங்க சொல்லிவிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, போன வகுப்புல நாம ஒரு கேள்வியை கேட்டோம். இஸ்லாமிய சமூகத்திற்கு தெரிந்த ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தோடு நமக்கு நிறைய தொடர்பு இருக்கு. ஆனா நிறைய சகோதரர்களுக்கு அது குர்ஆன் ஆயத்து தெரியாதுன்னு போன மாசம் நம்ம கேட்டோம். பலர்கள் யோசித்தார்கள். அதுல ஒரே ஒரு சகோதரர் கரெக்டா சொன்னாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாரு. அந்த சம்பந்தமா விளக்கமா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பேசுவோம். இப்போ விடுகதை பாணியில ஒரு கேள்வி, குர்ஆனிலிருந்து விடுகதை மெத்தட்ல ஒரு கேள்வி. சொர்க்கத்தில் நுழைபவர்கள் தெரிந்தவர்கள் உடனே பதில் சொல்ல வேணாம். சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒரு ஆபரேஷன் செய்யப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். நல்லா யோசிக்கணும். ஆபரேஷன் என்ற வார்த்தை தான் நம்ம வேற எங்கேயாவது யோசிக்க வைக்கும். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆபரேஷன் செய்யப்படும், ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படும். இந்த அறுவை சிகிச்சை செய்து முடித்ததற்கு பிறகுதான் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். தெரிந்தவர்கள் யோசியுங்கள். உங்க கையில தேநீர் கோப்பை இருக்கு, அழகா டீ குடிச்சிட்டு யோசிங்க. கொஞ்சம் யோசித்தால் பதில் வந்துடும். திரும்பவும் சொல்லுகிறேன், விடுகதை பாணியிலே கேள்வி. சொர்க்கத்திற்குள் நுழைபவர்கள் எல்லோருக்கும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படும், அதற்கு பின்பாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அது என்ன? பதில் சொல்ல வேணாம், கை மட்டும் உயர்த்துங்க. அதாவது கேள்வி என்ன? யார் யாரெல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்களோ அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் செஞ்சுதான் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நுழைய வைப்பான். அறுவை சிகிச்சை ஒன்று நடக்கும். அறுவை சிகிச்சை செய்த பிறகுதான் நாம் அனைவரும் சொர்க்கத்திற்குள் நுழைவோம். அது என்ன? ஆபரேஷன் பண்ணி ஒரு பார்ட்டா எல்லாம் எடுத்துருவான். யாரும் பதில் தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்துங்க. அந்த அறுவை சிகிச்சை செய்து அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்?
நம் உடலில் இருந்து ஒரு பகுதியை அகற்றப்பட்டு, நம் உணர்வோடு கலந்து விட்ட ஒரு பகுதியை அகற்றப்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டு அந்த பகுதி நீக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். கொஞ்சம் யோசிக்கலாமே. ஒரே ஒரு சகோதரர் தான் கையை உயர்த்தி இருக்கிறார். வேற யாரும் கணிக்க முடியுதா? நீங்க சொல்லுங்க. அதாவது இவர் சொல்லக்கூடிய பதில், அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமையை எடுத்துட்டு சொர்க்கத்திற்குள் நுழைய வைப்பான் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? இது கிட்டத்தட்ட சரியான பதில் கூட சொல்லலாம். ஆனா சரியான பதில் இல்லை. 7 7 14க்கு 13ன்னு சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட பதில் கரெக்ட் தான். 1 வந்துச்சுன்னா 14 மாறிடும். சொல்லலாமே. சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான, நமக்கு தேவையான ஒரு பாடத்தை அந்த வசனம் கற்றுத்தரும். யார் யாரெல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு பகுதியை அல்லாஹ் அகற்றிவிட்டு சொர்க்கத்திற்குள் நுழை வைப்பான். அது என்ன பகுதி என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக குர்ஆனிலிருந்து இதனுடைய பதிலை பார்ப்போம். 7வது அத்தியாயம் 42 43. 7 42 43. நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம். அல்லாஹ் பேசுவான், வல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா. அது கடைசியில வரும். அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் விட்டுட்ட. ஹிஃபுல் ஓதக்கூடிய மாணவர் ஒருத்தர் இருக்கிறனால அவர்கிட்ட இந்த கேள்வியை நாம கேட்போம். வல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னாக்கு முன்னாடி ஒரு சின்ன தொடரை நான் விட்டுட்டேன். மாஷா அல்லாஹ். பதில் காப்பி அடித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சரியான பதில். அவர் பார்த்து சொன்னாரு. இருந்தாலும் நம்ம டக்குன்னு எடுத்து அவர் பார்த்திருக்காரு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவதை கவனியுங்கள். வல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா. அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று இந்த வசனம் தொடர்ந்துட்டு, சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு எல்லோரும் தயாராக இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் நம்முடைய உடலில் இருந்து ஒரு பார்ட்டை எடுப்பேன்னு சொன்னால, அதுக்கு அடுத்த வசனத்திலே 43வது வசனத்திலே அல்லாஹ் பேசுவான். வனஸானா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து குரோதத்தை, பகைமை உணர்வை நாம் அகற்றி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பாக அவர்களுடைய உள்ளத்துல என்ன இருக்காது? குரோதம் மனப்பான்மை. குரோதம்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச வட்டார மொழியிலே சொல்வதாக இருந்தால் வயிற்றெரிச்சல், போராமை, பிறரை பார்த்து எரிவது, பகைமை உணர்வு எல்லாம் அகற்றப்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பும் அதை ஒட்டிதான் இன்ஷா அல்லாஹ் செல்லும். அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான். வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற முதல் வாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கவாசிகளுடைய முதல் உரையாடல், மலக்குமார்கள் வெல்கம் செய்வார்கள். குர்ஆன் பேசுகிறது, சலாமுன் அலைக்கும்
நம்மை வரவேற்பதற்கு மலக்குகள் தயாராக இருப்பார்கள். சலாமுன் அலைக்கும் என்று வெல்கம் செய்யப்பட்ட பிறகு நாம் சொர்க்கத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் நுழைவிக்கப்படுகின்ற பொழுது எல்லா சொர்க்கவாசிகளும் சொல்லுகின்ற முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் இஸ்லாம் என்கின்ற, ஈமான் என்கின்ற ஒரு சத்திய பாதையை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி கொடுத்தான். சொர்க்கவாசிகள் சொல்கின்ற, சொர்க்கத்தில் நுழைந்த உடனே அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகள் இது. அது மட்டுமா, தொடர்ந்து அவர்கள் சொல்லுவார்களாம், வமா குன்னா லின்னஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் மட்டும் எங்கள் விஷயத்தில் நாடி இருக்காவிட்டால் நாங்கள் ஹிதாயத்தை பெற்றிருக்க மாட்டோம். சொர்க்கவாசிகளுடைய வாக்கியம் இது. அல்லாஹ் நாடி இருக்காவிட்டால், ஹுவஜி தபாக்கும், அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக சத்திய பாதையிலே பயணிப்பதற்கு அல்லாஹ் நம்மை செலக்ட் செய்திருக்கிறான். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் மட்டும் நாடி இருக்காவிட்டால் நாங்கள் வழி தவறியவர்களாக நாம் போயிருப்போம். அதற்காக வேண்டிய அல்லாஹ்வை சொர்க்கவாசிகள் புகழ்வார்கள். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும். குர்ஆன் பேசும், வனூது, திடீரென்று அழைக்கப்பட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகும். அதன் தில்குமுல் ஜன்னத்து. அப்துல் ரஹ்மான் அந்த ஆயத்தை சொல்லு, எழுச்சி சொல்லு. மாஷா அல்லாஹ். ஜாமியா அஸர்னுடைய மாணவர், ஹாஃபில் மாணவர். வனூது அன் தில்குமுல் ஜன்னத்து ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தாமலூன். எல்லாம் ஒரு காமெடி துவா செய்யுங்க. ஹாஃபில் ஆயிட்டார். கொஞ்சம் பார்க்கறது கஷ்டமா இருக்கும், தலையை நிமிந்து பார்க்கலாம். உட்கார்ற தம்பி. இப்படி சொர்க்கவாசிகள் பேசிக் கொண்டிருப்போது திடீரென்று ஒரு அழைப்பு வரும். வனூது அன் தில்குமுல் ஜன்னத்து ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தாமலூன். இந்த உலகத்தில் நீங்கள் எதை அமலாக செய்தீர்களோ அதற்கு பகரமாக நீங்கள் இதோ இந்த சொர்க்கத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீர்கள். இதுக்கு அடுத்து இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இதுக்கு அடுத்து ஒரு வசனம், அதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் புத்துணர்வு அந்த வசனம் நமக்கு தரும். அதுக்கு அடுத்த வசனத்துல சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பேசிக் கொள்ற மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்குவான். இந்த உலகத்திலே நாம் பேசுகிறோம். இந்த உலகத்திலே யார் சொர்க்கத்திற்கு செல்வார், யார் நரகத்திற்கு செல்வார்கள் நம்மால சொல்ல முடியாது. சொர்க்கத்தை ஆதரவு வைத்து நரகத்தை பயந்தவர்களாக இபாதத் செய்கிறோம், இறையச்சத்தோடு வாழ்கிறோம். நாளை மறுமையில் கொஞ்சம் ஒரு அபாயகரமான காட்சி யோசித்து பாருங்கள். நம் உறவுகள், நம் நண்பர்கள், நம்மோடு பழகியவர்கள் ஒரு கால் அல்லாஹ் மகாதல்லா அவர்கள் நரகத்தில் இருந்தால் அந்த கொடூரத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை அந்த நாளிலே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை பின்வரும் வசனம் சொல்லுகிறது. வாய்ப்பு இருக்கிறது. வனதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நார். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம். எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லா நண்பர்கள். இவன் சொர்க்கத்துக்கு வந்து விட்டான், அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம். நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்கக்கூடிய அந்த தருணம் ஒரே ஒரு கேள்விதான். அன்கது வஜதுனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். தொழுங்கள், சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் தொழுதோம், சொர்க்கம் கிடைத்தது. பெற்றோர்களை உபகாரம் செய்யுங்கள், சுவனம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது, செய்தோம். வட்டி வாங்காதீர்கள் என்று சொன்னான், வட்டி வாங்காமல் இருந்தோம். முழுக்க முழுக்க இறையச்சத்தோடு எங்களை நாங்கள் அமைத்துக் கொண்டோம். இறைவன் வாக்களித்த சொர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சொர்க்கவாசிகள் நரகவாசிகள்கிட்ட கேட்பாங்களா, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், நாங்கள் சொர்க்கத்திலே இருக்கிறோம்.
ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. நீங்கள் தொழவில்லை என்றால் நரகம் சொல்லப்பட்டது. நீங்கள் வசதி இருந்தும் சகாத்து கொடுக்கவில்லை என்றால் நரகம் என்று சொல்லப்பட்டது. அந்நிய பெண்களை பார்த்தால் இன்னென்ன பாவம் உங்களுக்கு இருக்கிறது, விபச்சாரம் பக்கம் நாடாதீர்கள், தவறான வழியிலே தேர்ந்தெடுக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. எல்லாம் பொருட்படுத்தாமல் மனோ இச்சைக்கு அடிமையாகி போனீர்கள். இப்பொழுது நீங்கள் நரகத்தை பெற்றுக் கொண்டீர்கள். கேட்பார்களாம், அல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்த அந்த நரகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கின்ற பொழுது ஒரு நரகவாசிகள் சொல்லுவார்களாம், நாம் ஆமா, எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்லடியார்கள் அவர்கள் தண்டனை அனுபவித்ததற்கு பிறகு அவர்கள் மன்னிக்கப்பட்டு செல்வார்கள். அது அடுத்த பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல இருந்து சொர்க்கத்தில் நுழைய வைப்பவர்களுக்கு அல்லாஹ் குரோதத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துருவான், ஆபரேஷன் செய்யப்பட்டு உள்ள அனுப்புறான் அப்படின்னு இந்த வசனம் நாம பார்க்கிறோம். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன செய்தி தெரியுதுன்னா, மனிதன் மௌத்தாகிற வரைக்கும் அவனுடைய உள்ளத்துல பகைமை உணர்வு, குரோதம், வைத்தெரிச்சல், நெஞ்செரிச்சல், மற்றவர்களை பார்த்து அங்கலாய்ப்பது, இப்படி எல்லாம் மௌத்தாகிற வரைக்கும் அவனோடு இணைந்த ஒரு பண்புதான். மௌத்து வரைக்கும் உள்ளத்துல எல்லா பண்புகளும் ஊறி போய் இருக்கும். இதை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயல வேண்டும். அதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இப்போ இந்த சப்ஜெக்டோட ஒட்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், காலத்தினுடைய பொருத்தமா ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறது, காலத்தினுடைய கட்டாயம். இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. பெருவாரியான முஸ்லிம்களிடத்துல இன்றைக்கு பல ஊர்களில் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு காலத்தில் அதிலும் நாம் ஊறி போய் இருந்தோம். என்ன பழக்கம்? ரமலான் வருவதற்கு முன்பாக 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ரமலானை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு வந்துவிடும், வர வேண்டும், அதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும், மார்க்கம் அனுமதித்த ஒன்று. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, ரமலான் வருவதற்கு 2 மாசத்திற்கு முன்பாக, ரமலானுக்கு முன்னாடி உள்ள மாசத்தினுடைய பெயர் என்ன சொல்லுங்க? ஷாபான், அரபி மாசம். ஷாபான் அதுக்கு முன்னாடி உள்ள மாசம் ரஜப். இப்ப இந்த ரஜபிலே பெருவாரியான மக்கள் என்ன செய்வார்கள்? முஸ்லிம்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ரஜபினுடைய 27ஆம் நாளை மேராஜ் என்று ஒரு நாளாக அவர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வந்து, சத்திய அந்த முடக்கம், தௌஹீதினுடைய அந்த ஒளி பாய்ச்சப்பட்டதற்கு பிறகு ஓரளவுக்கு குறைந்து போயிருந்தாலும் இந்த மேராஜை பற்றி ரஜப் 27 நடந்துச்சுன்னு சிறப்பு வழிபாடெல்லாம் நடத்துவார்கள். அவர்கள் விசேஷ நோம்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனி பார்ட்டு. ரஜபிலே மேராஜ் 27ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஷாபான்ல ஒரு விசேஷமான ஒரு நாளை பெருவாரியான முஸ்லிம்கள் அதை கடைபிடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. 15வது பிறையில எல்லா கபிர்ஸ்தான்களிலும் சீரியல் லைட் போடப்பட்டு ஒரு விதமான திருவிழாவை போல கொண்டாடுவார்கள். அது பராத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆபரேஷன் சொன்னதுனால இஸ்லாமிய வரலாற்றிலே 2 ஆபரேஷன் நடைபெற்று இருக்கிறது. நாம் எல்லாம் சுபஹான் அல்லாஹ் என்று 1000 தடவை அல்லாஹுவை புகழ்ந்தாலும் நம்மை இஸ்லாத்தில் வாழச் செய்ததற்கு நம்மால் நன்றி கடனே செலுத்த முடியாது. இஸ்லாமிய வரலாறிலே நீங்க எடுத்துக்கொண்டால் 2 ஆபரேஷன்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஓபன் சர்ஜரி என்று நாம் இன்றைக்கு பெருமையாக சொல்லுகிறோம் அல்லவா? இந்த ஆபரேஷனை அறிவியல் வாடை கூட இல்லாத, சயின்ஸ் என்றால் என்னவென்று கூட யூகிக்க முடியாத, யோசிக்க முடியாத, வாகனங்கள் என்று சொன்னால் கழுதையும் குதிரையும் ஒட்டகம்தான் இருந்த அந்த காலத்திலே அல்லாஹ் ஒரு அதிசயத்தை இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டினான். 2 ஆபரேஷன்கள் இஸ்லாமிய வரலாறிலே நடந்திருக்கிறது.
அந்த ஆபரேஷன் என்ன அப்படின்னு ஒரு வரியில யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஜி. அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்ற பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக ஒரு சர்ஜரி செய்யப்பட்டது. இன்றைக்கு எவ்வளவு பொருத்தமான ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதய நோய் தனியா சிறப்பு நிபுணர்லாம் யாரும் இல்லை, அறுவை சிகிச்சை நிபுணர்லாம் கிடையாது. இன்றைக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து இருக்கிறது. 2 பேர்கள் பேசிக் கொள்கிறார்கள், போன மாசம் தான் ஆபரேஷன் பண்ண டாக்டர் பைபாஸ் சொன்னாருன்னு. இப்படி பைபாஸ் இப்படி எல்லாம் அறுவை சிகிச்சையினுடைய பெயராக மாறிவிட்டது. ஓபன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் இன்றைக்கு பிரமிப்பாக நாம் பேசுகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சயின்ஸ்னா என்னன்னு யாரும் யூகிக்க முடியாத அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் ஒரு அதிசயத்தை நிகழ்த்து காட்டினான். பொதுவாக சிலர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாம் சயின்ஸ் பேசும் என்று சொல்லுவார்கள். அது தப்பு. இஸ்லாம் அறிவியல் பேசும் என்று சொல்லுவார்கள். 100% தப்பு. இஸ்லாம் அறிவியலை பேசுவதில்லை. எதை இஸ்லாம் பேசியதோ அது அறிவியலாக மாறி இருக்கிறது. இதுதான் சரியான பதில். இன்றைக்கும் கூட இஸ்லாத்தினுடைய குர்ஆனினுடைய பல முன்னறிவிப்புகள் அறிவியலாளர்களுடைய அந்த ஒரு பகுதியை கூட அவர்கள் தொட முடியாமல் இன்றைக்கு இருக்கிறது. இஸ்லாம் சயின்ஸ் எல்லாம் பேசல. இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுதாங்க சயின்ஸ். சாதாரண எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைக்கு இயற்கை மரபுகள் என்று நாம் பெருமானார் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட சுன்னத், ஹத்னா, அதை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து விட்டார்கள். உலகம் பிரமிப்படைகிறது. அந்த துறை சார்ந்த சிறுநீரகவியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் இன்றைக்கு இந்த ஹத்னா என்ற பெயர் இல்லாமல், அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட ஹத்னா செய்வதற்கு அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். இதான் இஸ்லாம். இஸ்லாம் சயின்ஸை பேசவில்லை. இஸ்லாம் எதை பேசியதோ அது சயின்ஸாக மாறி இருக்கிறது. இதுதான் உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 ஆபரேஷன் செய்யப்பட்டது. ஒரு அழகான வரலாறு. இது ஏதோ அற்புதம் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. குர்ஆனிலே இந்த செய்தி மேலோட்டமாக கூறப்பட்டு இதற்கு விளக்கமாக பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அதற்கு முன்பாக இந்த மேராஜ் அப்படின்னு வெளியில பேசுகிறார்கள், நாமும் பேசுகிறோம். ரஜப மாசத்துல 27 மேராஜ் அப்படிலாம் நம்ம பேசுறோம். இந்த மேராஜை பற்றி சுருக்கமாக ஒரு வரியிலே இல்லது ஒரு நிமிஷம் யாராவது வேலை சொல்ல முடியுமா? மேராஜ்னா என்ன? சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். தாவா சட்டர் மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மேராஜ்னா விண்ணுலக பயணம். ஓகே, வேற? அதாவது மேராஜ் ஒரு நீண்ட வரலாறு. சுருக்கமா மேராஜ்னா என்ன? இல்ல நான் கேட்டது அங்க கடமையாக்கப்பட்டது தொழுகை என்ற அந்த மெத்தட், அந்த ரூட்ல போவேனா. மேராஜ்னா என்னங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாம நிறைய விஷயத்தை நாம தகவல் திரட்டி வைத்திருக்கிறோம். உங்களுடைய சிந்தனைக்கு வெறும் 5 நிமிடத்திற்குள் மேராஜ்னா என்ன அப்படின்னு உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு மேராஜை பத்தி பேசப்படுது. ரஜப் 27 மேராஜை பத்தி பரவலாக எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். மேராஜ், இந்த மேராஜ் என்ற இந்த வார்த்தைக்கு அரபியினுடைய நேரடி பொருள் அப்படி என்னன்னா ஏறும் கருவின்னு அர்த்தம். மேராஜ்னா என்ன? ஏனின்னு அர்த்தம். மேராஜ்னா என்ன? ஏனி. குர்ஆனிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை அல்லாஹ் பேசுவான். சூரத்துல் மஆரிஜ்னு வந்திருக்கும். இது மேராஜ்ல அதோடு தொடர்புடைய வார்த்தைகள். மேராஜ் என்று சொன்னால் ஏறும் கருவி. மிஃப்தாஹ் அப்படின்னா என்ன அரபில? மிஃப்தாஹ்னா சாவி.
மிஃப்தா, மேராஜ். இது கிட்டத்தட்ட ஒரே அமைப்பில் உள்ளது. சுருக்கமாக உங்களுடைய சிந்தனைக்கு மேராஜை பற்றி கொண்டு வருவது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைக்கு நாம் பல வருஷங்களாக தொழுகிறோம். பல 5 வேளை பேணுதலாக தொழக்கூடிய பல ஹஜ்ஜுகள் செய்த பல உம்ராக்கள் செய்தவர்கள்ட்ட போய் மேராஜ்னா என்னன்னு கேட்டா அவங்களால டீட்டெயிலா சொல்ல தெரியல. இது யாரையும் நம்ம குற்றமாகவும் சொல்ல முடியாது. மேராஜ் அப்படின்னா ஆமா மேராஜ். இதனுடைய பாதிப்பாதான் நாம பல இடங்கள்ல இஸ்லாமிய பெண்கள் கூட மேராஜின் பேர்லாம் வைக்கிறாங்க. மேராஜ் பேகம், இதெல்லாம் பல ஊர்களில் பேர்லாம் இருக்கு. இப்ப இந்த மேராஜை பற்றி சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்திற்குள் உங்களிடத்திலே ஒரு தகவல் கொண்டு போய் சேர்ப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். மேராஜ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனுடைய வசனம் பேசுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வாழ்ந்தார்கள்? 13 வருஷம் மக்காவில் வாழ்ந்தாங்க. மக்காவிலேனுடைய கடைசி நேரம் வரலாற்றில் முன்பின் பல தகவல் இருக்கும். நாம விளங்கிக்கிறதுக்கு ஒரு செய்தி. மேராஜ்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து, மக்காவினுடைய பள்ளிக்கு பேர் என்ன? மஸ்ஜிதுல் ஹராம். சொல்லுங்க, ஹராம். அங்க இருந்து இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆயிருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் ஆக்கிரமிப்பாளர்கள், அதற்காக வேண்டித்தானே இன்றைக்கு பல ஷஹீதுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் ஓர் இரவில் அல்லாஹ் அழைத்து செல்கிறான். இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன காரணம்னா, இன்றைக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட யாராவது நான் சென்னையிலிருந்து போய் நைட்டு புறப்பட்ட காலையில் இத்தனை மணிக்கு வந்துட்டேன்னா நான் நம்ப மாட்டோம். ஆனா இன்றைக்கு அது சாத்தியம். இன்றைக்கு எந்த அளவுக்கு எல்லாம் சாத்தியமாய் இருக்கிறது. லுகரிலே கை கொடுக்கிறார், இஷாவிலிருந்து உம்ரா செய்து விட்டு லைவாக காமிக்கிறார், நான் உம்ராவிலே இருக்கிறேன் என்று. எங்க லஞ்ச் இங்க, டின்னர் மக்கா, பிரேக்ஃபாஸ்ட் இங்க, லஞ்ச் வேற ஊர்ல. இப்படி வாகனங்களுடைய ஒரு பெரிய முன்னேற்றத்தினுடைய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு கழுத, குதிரை, ஒட்டகம், இதை தவிர எதுவும் இல்லை. இந்த மேராஜினுடைய பெரிய அதிசயம் என்னன்னா, மக்காவிலிருந்து பல கிலோமீட்டர் தூரமா இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து, இதான் பெரிய ஆச்சரியம், 7 வானத்திற்கு அப்பால் பெருமானார் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தார்கள். திரும்பவும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இதான் மேராஜ். இவ்வளவுதான், சிம்பிள். ஃப்ரம் ஹரம், ஃப்ரம் மக்கா டு, சொல்லுங்க, டு எங்க? எங்க? இல்ல டு லாஸ்ட் 7 வானத்திற்கு மேல ஒரு அடையாளம் சொல்றதாக இருந்தா சிதறத்தில் முன்தஹா. ஃப்ரம் மக்கா இலா சிதறத்தில் முன்தஹா. சிதறத்தில் முன்தஹால வழியில தரைப்பாதம்லாம் இல்ல. பைத்துல் முகத்தஸ் போயிட்டு அங்கிருந்து 7 வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இதுதான் நடந்த சம்பவம். அல்லாஹினுடைய மாபெரும் அருள். அபூபக்கர் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே என்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வரும்? சொல்லுங்க. அபூபக்கர், அபூபக்கர் சித்திக். மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தினுடைய முதல் கலீஃபா. அவங்களுக்கு இந்த சித்திக்குன்னு பேர் வரத்திற்கு காரணமாக இருந்ததே மேராஜ் தான். அபூபக்கர் அவர்களுடைய பேர் அபூபக்கர், புனை பேர். அவங்களுக்கு சித்திக்குன்னு பேர் வந்ததே இந்த மேராஜ் சம்பவத்தை வச்சுதான். ஒரு அழகான செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு போய் அங்கே இருந்து 7 வானத்தை கடந்து செல்கிறார்கள். வந்த உடனே செய்தி வெளியில பிளாஷ் ஆகுது, பரபரப்பாக பேசிக் கொள்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கெல்லாம் ஒரு அருமையான வெறும் வாய்க்கு அவுள் கிடைச்ச மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்ன காரணம்னா, ஏற்கனவே பெருமானார் அவர்கள் மீது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, அல்லாஹ் காப்பாற்றணும், அவர் மனம் குழம்பி போய் ஏதேதோ பேசுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த செய்தி வந்த உடனே எதிரிகள் கையில அப்படியே ஒரு பெரிய ஸ்வீட் கிடைச்ச மாதிரி. ஏற்கனவே இவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது திரும்பி முகம்மது
இங்கிருந்து பலஸ்தீனுக்கு போனாரா, அங்கிருந்து 7 வானத்துக்கு போனாரா, இது என்ன கதை கட்டுறாருன்னு எதிரிகளுடைய ஒரு கோஷ்டி மும்முரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது பெருமானார் அவர்களுக்கு எதிராக. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி வெளியில ஃபிளாஷ் ஆயிட்டு வருது. அபூ ஜஹில் அதை கையிலே தூக்கி கொண்டு ஒரு பெரிய பேசும் பொருளாக எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிறான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். பெருமானார் அவர்களுடைய உற்ற நண்பர். இன்னொரு உறவு சொல்லுங்க, மாமனார், இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா. அப்போ இந்த அபூ ஜஹல் கொஞ்சம் எரியிற அடுப்புல எண்ணெய் ஊத்துறன்னு சொல்ற மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போய் அபூ ஜஹல் சொல்லுகிறான், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த செய்தி அறிவித்தது யாரு? ராவி யாரு? அபூ ஜஹல். இந்த செய்தி அறிவித்தது ஒரு காஃபிர், இஸ்லாம் முஸ்லீமாக இல்லை. இந்த முதலாக மேராஜினுடைய சம்பவத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது அபூ ஜஹல். அவன் கேட்ட கேள்வி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபித்னா பேசுபவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டு நம்ம கிட்ட வந்துட்டாவே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தூணு அனுப்பிச்சிடணும். இன்றைக்கு நவீன ஃபித்னாக்கள் அப்படித்தான் நடக்கிறது. நல்லா அழகா போயிட்டு இருப்போம், அப்படியே மார்க்க படமாக வெளியில போவோம். திடீர்னு ஒருத்தர் கேட்பாரு, ஜி உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? இப்படி யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு உங்க காசுல அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாது அமுச்சு விட்டுருங்க. நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டா 1 கிலோ கருப்பட்டி அல்வாவை சாப்பிட்ட மாதிரி ஃபித்னாவை பேசப்படும், அதிலே நாமும் மூழ்கி போய்விடும். யாராவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு வந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அபூ ஜஹல் அபூபக்கர் சித்திக் அவர் இடத்துல போய் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க நண்பர் இப்படி எல்லாம் சொல்லுகிறாரே என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சொன்னது யார்? இந்த செய்தியை சொன்னது அபூ ஜஹில். பெருமானார் அவர்கள் சொல்லவில்லை, கேட்கிறார்கள் இந்த செய்தி சொன்னது யார்? அவன் சொல்லுகிறான், உம் நண்பர் முகம்மது சொன்னார். எந்த மறுப்பும் சொல்லல, யோசிக்கவும் இல்லை, தாமதிக்கவும் இல்லை. வார்த்தை விழுந்தது, நான் நம்புகிறேன். அப்பொழுது இருந்தா அவங்களுக்கு என்ன பேர் வந்துச்சு? அபூபக்கர் சித்தீக் என்ற பெயர் வந்ததாக வரலாற்றினுடைய குறிப்புகள் பார்க்க முடிகிறது. சித்தீக்னா என்ன அர்த்தம்? உண்மைப்படுத்தியவர். அப்ப சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இது என்னங்க பெரிய ஆச்சரியம், என் ஃப்ரெண்டு இன்னொரு செய்தி சொல்றாரு. அது என்ன தெரியுமா? வானத்திலிருந்து ஒருத்தர் வராராம், அவர் என்னென்னமோ செய்தி சொல்றாராம், அதையே நாங்க நம்புறோமே, இது என்ன பெரிய விஷயம், நாங்கள் அதையும் நம்புகிறோம் இதையும் நம்புவோம், நம்பினோம் என்று சொன்னதின் காரணமாக அபூபக்கர் சித்தீக் என்ற பெயரை பெற்றதற்கு இந்த மேராஜும் ஒரு காரணமாக அமைந்தது. இன்ஷா அல்லாஹ் உள்ளத்தினுடைய அந்த ஆபரேஷனை பத்தி வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாம் பகிர்வோம். அந்த ஆபரேஷன் என்ன பொருள் எடுக்கப்பட்டுச்சு, அது இருந்தா நமக்கு என்னென்ன கேடுகள்லாம் ஏற்படுத்தும் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம கேள்வி பகுதிக்குள் வருவோம். கேள்வி தெரிந்தவர்கள் உடனே பதில் சொல்லிட வேணாம், கை மட்டும் தூக்குனா போதும். முதல் கேள்வி, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லும் ஒரு வாக்கியம் அல்ல, முழு வாக்கியம் என்ன? ஒரு வாக்கியம் சொன்னா கூட இது சரியான பதிலாக இருக்காது. சொல்லுங்க. அதாவது என்ன கேள்வி? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வசனம் என்ன? ஒரு வசனம் கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிடுவீங்க, தொடர்ந்து லாங்கா சொல்லணும். யாரால சொல்ல முடியும்? ஜி நீ சொல்லுங்க. ஜி அதான் நான் உங்களுக்கு விளக்கமே கொடுத்துட்டேன், இது எல்லாமே சொல்லிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்பது சரியான பதில் தான். இதை தொடர்ந்து அவங்க ஒரு நீண்ட வாக்கியத்தை வசனத்தை பேசுவாங்க. தாவா சொன்ன சொல்லுங்க ஜி.
இல்ல நான் சொல்ற கேள்வி என்னன்னா, இந்த நான் பேசப்பட்ட இதுல இருந்து தான் கேள்வி. என்ன கேள்வினா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள், நுழைஞ்சதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. பதில், இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை தொடர்ந்து இன்னொரு சில ஒரு 3 வரிக்கு பேசுவாங்க. சொல்லுங்க ஜெய். மாஷா அல்லாஹ். தொடர்ந்து ஆயத்தா அரபியில சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ். பரிசுக்குரிய நபருக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு கொடுத்துருவோம். அடுத்த 2 கேள்வி வாங்க சொன்ன முடிச்ச உடனே இன்ஷா அல்லாஹ். வாங்க. لا إله إلا الله. اللهم صل على محمد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة على سيدنا محمد وسيلة الفضيلة وبعثه مقام محمود. இரண்டாவது கேள்வி, சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பாக எந்த ஆபரேஷன் செய்யப்படும்? இது கை மட்டும் தூக்குங்க. என்ன ஆபரேஷன் செஞ்சு என்ன வேலை நடக்கும்? நீங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க. அதாவது நம் உள்ளத்திலிருந்து குரோதம், பகைமை உணர்வு அல்ல அப்படியே தூக்கிடுவான், அகற்றப்படும். அதனால ஆபரேஷன் நீங்க புரியறதுக்காக வேண்டி சொல்றேன். மூன்றாவது கேள்வி, சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து என்ன பேசுவாங்க? 1 2 3 வேற. அஸ்ஹாபுல் யமீன், வலது புறத்துடையவர்கள். யார் சொல்லலாம்? ஜெய் நீ சொல்லுங்க. அதாவது அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்த, அதான் என்னது? சொர்க்கத்தை வாக்களிச்சா அதை நாங்கள் அடைஞ்சிக்கிட்டோம். நீங்க பெற்றுக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ்.
நிகழ்ச்சி அல்லாஹ்வினுடைய அருளால் இனிதே நிறைவு பெற்றது. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். يا الله عبد الرحمن வாங்க அல் ஹாரிஸ் ஹாரிஸுக்கு பரிசு கொடுத்துடலாமா? சார்